நாங்க இன்னைக்கு என்னமோ ஒரு வாக்கு அரசியலுக்காகவும் இதெல்லாம் பண்ணலங்க. 20 ஆண்டு காலம் இங்க மக்கள் இயக்கத்துல மக்கள் பணி செஞ்சிருக்கோம். சென்னை தாம்பரம் பகுதியில் கனமழை காரணமாக 10 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் வீட்டின் மாடிகளில் சிக்கியுள்ள மக்கள் நாங்க நலத்திட்டமா இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஃப்ளட்டா இருந்தாலும் சரி, தானே புயலா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் மக்கள் பின்னாடி தான் நின்றுருக்கோம். எங்களுக்கு இந்த 2023 எல்லாம் வந்துச்சு. அப்போ அவர் தான் நல்ல உதவியே பண்ணார். எல்லாருக்கும் எதுவுமே சாப்பாடு தண்ணி கூட இல்லை, அவர் தான் எல்லாமே சாப்பாடு தண்ணி பால் தண்ணி எல்லாமே அவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. தண்ணி வந்ததை பற்றி கவலையே படலை. கரண்ட் இல்லைன்னா கூட நைட்டில் வந்து தண்ணியில் இறங்கி வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணார். கேண்டில் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே. குழந்தைங்களுக்கு பால் பவுடர், பால் டப்பா, தண்ணீர் எல்லாமே கொடுத்தாருப்பா. 3 நாள் ஃபுல்லாக தண்ணியே நின்றுட்டு இருந்தது. அதுலேயே தண்ணியிலேயே இறங்கி நின்று எல்லா வேலையும் பார்த்தாரு தம்பி. அவர் வரணும்ப்பா, அவர் கண்டிப்பாக வரணும். இல்லை, ஒரு வயதான ரொம்ப முடியாமல் இருந்த போது ஆம்புலன்ஸில் இருந்து ஆளுங்களை கூட்டின்னு வந்து அவர் டீச்சரில் கூட்டின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணார். அந்த அளவுக்கு நல்ல குணம். எங்கள் வீட்டுக்காரது வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தார். அவரை தூக்க கூட யாராலையும் முடியாது. ஆனால் அந்த டைம் வந்து சரத் தம்பி வந்து தான் எங்களை காப்பாற்றி போட்டில் ஏற்றி வெளியே அனுப்புனார். அந்த மாதிரி ஒரு உதவி ரொம்ப இது பண்ணியிருக்காரு எங்களுக்கு. ரொம்ப நல்ல மனுஷன். எப்படி நீங்கள் அவரை கூப்பிட்டீங்க? அந்த இருட்லையும் நாங்கள் எங்கள் ஜன்னலில் நின்று கத்துனோம். நானும் என் பொண்ணும். அந்த நேரத்தில் வேறு யாருமே இல்லை. அந்த டைம் தான் சரத் தம்பி ஃபுல் தண்ணியில் வந்து எங்களை வந்து மேலே கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணார். ஆனால் மாடியில் கூப்பிட்டு போக முடியாத சூழ்நிலை. அந்த டைம் தான் போட்டை வரவழைச்சி எங்களை வெளியே தண்ணியிலேருந்து வெளியே கூப்பிட்டு போனார். இதுமாரி நடக்குன்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் நீச்சல் தெரியாததுனால நாங்கள் உள்ளே போயிட்டு ஸ்லாப்பில் இருந்ததுனால என் பசங்களை வந்து 2 பேரும் ஸ்லாப்பில் ஏற்றி விட்டு நானும் ஸ்லாப்லேயே உட்காந்துன்னு இருந்தேன். தண்ணி இந்த அளவுக்கு மட்டத்தில் தண்ணி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் போட்டுக்காரங்க நான் கத்தத்தை பார்த்துட்டு உள்ளே வந்து எங்களை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்து விட்டாங்க. ஏன்னா வந்து வழக்கமாக ஈபியில் மரம் வெட்ட கூப்பிட்டுனால நாங்கள் போயிட்டோம். சரி, வழக்கமாக அவங்க அதை விட்டு இதை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பகல் ஃபுல்லாக வேலை வாங்கிட்டாங்க. அதனால வந்து உங்களை பார்க்க முடியல. ஒரே அப்படியே நல்லா தண்ணி வந்து உடைச்சிங்கன்னு அந்த அளவுக்கு வந்து இவங்க வெளியே வர முடியல. வர அளவுக்கு இருந்துட்டு மேலே ஸ்லாப்பில் இருந்துக்குன்னு நைட்டு ஒரு பகல் இருந்துக்கிறாங்க. நம்ம இப்படியே உள்ளே நாங்கள் வர முடியல. அதுமாதிரி போட்டுக்காரர் தெரிஞ்சது கத்தத்தை பார்த்துட்டு நம்மளோட இட்டுன்னு வந்தாங்க. இதே அவர் பார்த்துட்டு ஏதோ பருவம் பண்ணி எல்லாருக்கும் சிலிண்டர் கொடுத்தாரு, அரிசி கொடுத்தாரு, எல்லாம் வச்சுட்டு எல்லாம் உதவி பண்ணாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னா சொல்யூஷன் எடுப்பாரு, எடுத்து இது பண்ணுவாரு. கான்டாக்ட் பண்ண முடியும், ஈஸியா அவரை வந்து அணுக முடியும். அவரை எதுனாலும் நம்ம சொல்லலாம், சொன்னா செய்வார் கண்டிப்பா. இங்கே ஒரு நாய் சாக இருந்தது, அதை கூட காப்பாற்றி அவருக்கு கையில் கடிச்சு இன்ஜெக்ஷன் போட்டு அப்போ கூட ஃப்ளட்டில் எல்லாருக்குமே தேவையான உதவி பண்ணாங்க. எல்லாருக்கும் பால் பாக்கெட்டு, தண்ணி, சாப்பாடு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க. நாய்க்கடி வாங்கிட்டு போட போறப்போ வந்து இது அட்வென்ச்சர் கேக்குது. பக்கத்துல நாய் அழுதுந்தது. அந்த அந்த வந்து அந்த 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 இப்போது நாய் வந்து அந்த வந்து மொத்த நாயுமே கூற மேலே யாருமே பார்க்கல. அது அதை அந்த அந்த வீடு பக்கத்துல பார்க்கல. ஆனா இப்போ சரத்து தான் போயிட்டு நாய்கிட்ட தூக்கி கையில தூக்கிட்டு போயிட்டு நாய் பிஸ்கெட் எல்லாம் மொத்தமா பால் எல்லாமே கொடுத்தாரு. அவர் சேர்த்து நாய் வேற கடிச்சு ஒன்னிட்டு ஊசியும் போட்டு அவர் எல்லாம் பார்த்து செஞ்சாரு. எல்லாம் பார்த்து பண்ணாரு. முடிஞ்சது எவ்வளோ செஞ்சார். அரிசிலேருந்து பருப்பு வரைக்கும் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கிறாரு. ஒரு வெள்ளத்துக்கு பால் பாக்கெட்டும் சரி, எல்லாமே சரி, அவரால் முடிஞ்சது எல்லாத்தையும் பக்காவாக செஞ்சுன்னு வர்றாரு. ஸோ இங்கே வந்து சசிவர்தன் நகர்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து படிக்கிறதுக்கு சரியான டியூஷன்ஸ் எதுவுமே அங்கே கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற நிறைய பசங்க வந்து இங்கே வச்சு ஃப்ரீ டியூஷனில் தான் வந்து படித்தாங்க. ஸோ இப்போ ஃப்ளட் வந்தப்போ கூட 2 பேர் இங்கே டியூஷனில் படித்தப்போ அங்கே இருக்கிற 2 பேர் தான் மாட்டிக்கிட்டாங்க. சசிவர்தன் நகர் ஃப்ளட்டில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் தான் நோட்டீஸ் பண்ணி அண்ணாவுக்கு சொன்ன உடனே அந்த டைம்லேயே போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணாங்க. ரெஸ்கியூ பண்ணது இல்லாமல் அவங்கள ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஃபுட்டு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பண்ணணும், எல்லா இடத்துலையும் போய் பண்ணணுன்றது அவர் நல்லா அறிஞ்சு பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் அவர் நல்ல பொசிஷனில் வந்து அவர் நல்ல இதுவாக வந்து இந்த ஏரியாவுக்கு அவரை தேர்ந்தெடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இந்த ஏரியா மக்கள் விரும்புகிறோம். அவரை நாங்கள் மனசார வரணும்னு வேண்டிக்கிறோம் தவிர எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லை. எங்கள் ஏரியா எல்லாமே சரி, அதான் எதிர்பார்க்குறோம். சரத்து தம்பி வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் வருவாருன்னு. தாம்பரத்தில் நின்னா எம்எல்ஏ அவர் தான் வரணும், டிவிக்கே தான் வரணும்.
அப்போ அவர் போஸ்டிங்கில் இல்லாதப்போ அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். இப்போ வர எலெக்ஷனுக்கு அவர் எம்எல்ஏ வந்தால் எல்லாருக்குமே நல்ல உதவியாக இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற மக்களும் எதிர்பார்க்குறாங்க,